கர்மா, கர்ம வினை, கர்ம பலன் அப்படின்னு 3 விஷயம் இருக்குங்க. கர்மா அப்படிங்கிறது நம்ம செய்யற செயல். அந்த செயலுக்கு பாசிட்டிவான விளைவுகளும் இருக்கும், நெகட்டிவான விளைவுகளும் இருக்கும். இப்ப நீங்க நெகட்டிவான விளைவுகளை ஏற்படுத்துது அவங்களோட செயல் அப்படின்னா அது உங்களுக்கு கர்ம வினையா சேரும். அதே நீங்க பாசிட்டிவா ஒரு விஷயம் செய்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கர்ம பலனா சேரும் இல்லையா? சோ எல்லாமே நீங்க செய்யற செயலை பொறுத்துதான் இருக்கு. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் கர்மாவை பத்தி. ஆனா நமக்கு தெரியாது நம்ம செய்யற செயலால நல்லது வருதா நமக்கு கெட்டது வருதான்னு நமக்கு தெரியாது. ஆனா இது ஒரு சுழற்சியாவே போய்கிட்டே இருக்கு. இதனாலதான் நம்ம பல பிறவிகள் எடுக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய சனாதன தர்மத்தோட நம்பிக்கை இல்லையா? சோ இப்படி பார்த்தோம்னா நம்மள படைச்ச கடவுளுக்கும் இந்த கர்ம பலன், கர்ம வினை, கர்மா அதெல்லாம் இருக்காங்க. இதுல சுழல்ல மாட்டிக்கிட்டு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் கடவுளுக்கும் இருந்தாதானே தெரியும் அப்படின்ற மாதிரி நமக்கு சில எண்ணங்கள்லாம் வரலாம். சோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆடி மாசத்துல அம்மனுக்கு நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்றேங்க. கடவுளுக்கும் கர்ம பலன், கர்ம வினை, இந்த மாதிரி தோஷம், சாபம் இது எல்லாமே இருந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தடவை சிவபெருமானுடைய கண்ணை நம்மளோட பார்வதி தேவி மூடுறாங்க. அவங்க அவங்களோட வலது கண்ணை மட்டும் மூடுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா நம்ம பிரபஞ்சமே இருண்டு போயிடுது. அதாவது நம்மளோட சிவபெருமானோட வலது கண்ணை நம்ம சூரியனும் இடது கண்ணை சந்திரனும் சொல்லுவோம். சோ இந்த வலது கண்ணை மூடுனதுனால என்ன ஆகுதுன்னா பிரபஞ்சம் இருளால சூழப்படுது. சோ தேவர்கள்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா சரி அவங்க தப்பா இது பண்ணிட்டாங்க, சரி பண்ணிட்டாரு. இப்ப பார்வதி தேவிக்கு என்ன பண்றாருன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்கறாரு. நீ ஒரு கர்மா பண்ணிருக்க, அதாவது அந்த கண்ணை மறைச்சிருக்காங்களா அது ஒரு கர்மா. சோ இதனால என்ன ஆகுதுன்னா உலக ஜீவன்கள்லாம் கஷ்டப்பட்டுச்சு. சோ அதுக்கான தண்டனையை நீ அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள பூலோகத்துக்கு அனுப்பிட்டாங்க. இந்த பூலோகத்துக்கு அவங்க வந்ததுதான் நம்ம சென்னையில இருக்கிற மாங்காடு அப்படிங்கிற இடம். அங்கதான் காமாட்சி அம்மன் இருக்காங்க. அங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க செஞ்ச தவறுக்காக, அதாவது அந்த கர்ம வினையை கழிக்கிறதுக்காக, அந்த சாபம் நீங்கிறதுக்காக ஊசி முனையில நின்னு அவங்க அக்னி ஏந்தி தவம் பண்றாங்க. கண்டினியூஸா தவம் பண்றாங்க. எவ்வளவு வருஷம் தவம் பண்ணா கூட அவங்களுக்கு சிவபெருமானோட அருள் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா அங்கிருந்து அவங்கள என்ன பண்றாங்க அப்படின்னா காமாட்சி அம்மனை காஞ்சிபுரத்துக்கு போய் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பெருமாள் சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா காஞ்சிபுரம் போய் ஒரு மணலாலேயே சிவலிங்கம் பண்ணி அதை என்ன பண்றாங்கன்னா டெய்லி பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சிவபெருமான் அவங்கள சோதிக்கணும் அப்படின்றதுக்காக கங்கை ஒரு வெள்ளமா அனுப்புறாரு. சோ அந்த காஞ்சிபுரத்துக்கு ஃபுல்லாவே ஒரு பெரும் வெள்ளம் வருது. ஆனா பார்வதி தேவி அவங்கள காப்பாத்திக்காம அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சிவபெருமானோட சிவலிங்கத்தை கட்டிக்கிறாங்க, அதாவது ஆலிங்கனம் செய்யறாங்க, ஆலிங்கனம் செஞ்சுக்கிறாங்க. சோ அவங்களுடைய பக்தியில என்ன சொல்றது சந்தோஷப்பட்ட நம்மளுடைய சிவபெருமான் அவங்களுக்கு காட்சி அளிக்கிறாரு. காட்சி அளிச்சு அவங்களுடைய அந்த கர்ம வினையவும் நீக்கிறாரு. அவங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா எப்பயுமே உங்க கூடவே இருக்கணும் அப்படிங்கறதானே எல்லா ஒய்ஃபும் கேட்பாங்க. சோ அததான் நம்மளுடைய காமாட்சி அம்மனும் கேட்டிருக்காங்க. சோ அவங்க 2 பேருக்குமே என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல திரும்பவும் நடக்குது. அத புனர் விவாகம்னு சொல்லுவாங்க. விவாகங்கிறது கல்யாணம், புனர் விவாகம்ங்கிறது திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிறது. சோ அவங்க 2 பேருமே திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுதான் நம்மளுடைய காஞ்சிபுரத்துல இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுடைய தல வரலாறு. இத நீங்க காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த இதை பார்க்கலாம். அங்க காமாட்சி அம்மனையும் நம்மளோட ஏகாம்பரேஸ்வரரையும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த கதை இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கடவுளுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு கர்ம வினை அப்படிங்கிறது இருக்கு. அந்த கர்ம வினையை கழிக்கிறதுக்காக கடவுளே எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க எவ்வளவு தவம் பண்ணி எவ்வளோ நித்திய பூஜைகள் பண்ணி அந்த கர்ம வினையில இருந்து அவங்க வெளியே வந்திருக்காங்க. அப்ப நம்ம மனுஷங்கிறதப்ப அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? கடவுளே இந்த கர்ம வினையை கழிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னா நம்ம மனுஷங்க சொல்லவே தேவையில்லைங்க. சோ நம்ம கர்ம வினையை கழிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும், நித்திய பூஜைகள் பண்ணணும். ஆனா நம்ம வாழ்க்கை போற ஸ்பீட்ல கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இதை மறந்துடுறோம்.
நம்ம வந்து இதை ஞாபகம் வச்சுக்கவும் மாட்டேங்கிறோம். ஸோ அதனால இதை வந்து ஞாபகம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சு நம்ம கர்ம வினையை வந்து கழிக்கணும். நான் நல்ல விஷயங்கள்லாம் செய்யறேனே, எனக்கு எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற தாட் வந்து நம்ம மனசு வந்து நமக்கே சொல்லும் இந்த மாதிரி பண்ணாதான் உனக்கு என்ன கிடைக்குது அதுல இருந்து அப்படின்னு. ஆனா அப்படி கிடையாது. நீங்க நல்ல விஷயங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு கண்டிப்பா அந்த கர்ம வினையெல்லாம் குறையுது. உங்களோட வினைகள் குறைஞ்சாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கறதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.